இல்லத்தரசி என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதில் நீங்க வசிக்கிற பகுதியில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லையே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் ஒரே பேச்சா இருக்கு. இங்க பெண்கள் இருக்கிறீங்க, ஒரு சேலை வாங்க கடைக்கு போனா கூட உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதை இல்லாத கேள்விலாம் கேட்பீங்க. கடைக்காரன் ஒரே ஒரு படம் தான் வாங்க போவீங்க. அந்த ஷோகேஸில் இருக்க எல்லா படத்தையும் கீழே போட சொல்லி அவனை அழுத்து போய் சலிச்சு போய் அப்புறம் கேள்வி கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா சுருங்காதா, சாயம் போகும், இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு கேட்காதீங்க. இன்னும் அனுபவம்னு கேட்டுறாதீங்க. ஏதாவது நிலைய சொல்லலாம். அதை மனசில் வச்சுத்தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாமே உங்க சாய்ஸ் தான். உங்க ஹஸ்பண்ட் யாராவது குறுக்கிட்டா கூட கவலைப்படாதீங்க, உங்க சாய்ஸ். உங்க வீட்டுக்காரர் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க குழம்பாதீங்க, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் உங்க சாய்ஸ் தான், அது கவலைப்படாதீங்க. அதனால தான் இந்த திட்டத்தை பெண்கள் பெரும்பாலும் வரவேற்கிறாங்க. இந்த திட்டத்தால் பொருளாதாரம் உயரணும் என்று உணர்ந்து இன்னைக்கு வணிகர்களும் இதை வரவேற்கிறாங்க. அதே போலதான் உலகக்கே உணவு தரக்கூடிய உழவர்கள், அந்த உழவர்களை, விவசாய பெருங்குடி மக்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க, அதில் சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட்டு கூட செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இனிமே அரசே அது வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளாக லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டத்தால் தென் மாவட்டங்கள் அனைத்தும் வளரப்போகுது. நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றி வர திட்டங்கள் அதுக்கு சாட்சி. இப்போ நான் பட்டியலிட்டு சொன்ன மாதிரி தன்னுடைய சாதனைகள்னு பழனிசாமியால் பட்டியலிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா அதிமுகவோட கடந்த கால தேர்தலுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் சொன்னாங்க, என்னாச்சு? இல்லை. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் சொன்னாங்க, எங்க ஏரோ பார்க் எங்க? இல்லை. 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் வந்துச்சா? 58 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் யாராவது ஒருத்தருக்காவது கொடுத்திருக்காங்களா?
எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கும்னு சொன்னாங்களே, யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னது என்னாச்சு? அதுவும் இல்லை. அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த ஊர்லயாவது இருக்கா? அனைத்து பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு கூட முழு விழா நடத்தினவங்க தான் அதிமுக, உதவாக்கர பழனிசாமி. இப்படி தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டை எல்லா துறையிலையும் படுகொழியில தள்ளின அதிமுகவும், இந்தியாவை வரலாறு காணாத சரிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து அமைச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதோல்வியைத்தான் நீங்க பரிசா தரணும். தயாராயிட்டீங்களா? டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் வர்ற அவங்கள தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. என்டிஏ என்பது மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு கூட்டணி. பணமதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு ஏழைகளுடைய சுருக்கு பையில் இருந்து கூட பணத்தை உருவானாங்க. மக்கள் எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல போய் நின்னாங்க. கொரோனா காலத்தில் தட்டை தட்டுங்க, மணியை ஆட்டுங்கன்னு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வரிசையில காக்க விட்டாங்க. இப்போ மக்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? சமையல் சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுக்க ஒரே குரல் என்ன கேட்கிறாங்க? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே குரல் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்குறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்குறாங்க. இதுக்கு பிரதமர் கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்தில் தொடர்ந்து சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட் கட்டணம்னு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டால மூடப்படுகிற ஓட்டல்களும், அதனால வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறார்? தேர்தல் காலத்திலேயே இப்படி விலையை உயர்த்தினாங்கன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படி ஏற்றுவாங்க? அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க தொடை நடுங்கி பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? அதெல்லாம் எதிர்த்து கேட்க? இப்படிப்பட்டவங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா? இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நீங்க படிச்சிருப்பீங்க பத்திரிகையில், நேற்று